வாக்காளர் திருத்தம் என்ற பெயரில் தேர்தல் ஆணையம் ஒருவருடைய குடியுரிமையை சோதனை செய்கிறது என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தெரிவித்துள்ளார். கரூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் ஆணையத்தின் நோக்கமே முடிந்த அளவு வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவதுதான் என்றும், இதனால்தான் இந்திய கூட்டணி வாக்காளர் சிறப்பு திட்டத்தை எதிர்க்கிறது என்றும் தெரிவித்தார். பாஜகவின் கைப்பாவையாக மாறிய இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்களில் வாக்காளர்களை நீக்குவதற்கு முயற்சி செய்கிறது என குற்றம் சாட்டினார். இப்ப நான் சொன்ன அந்த 6,36,00,000 பேர் தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறோம்ல, இவங்க 6,36,00,000 பேரும் இந்த பேப்பரை கொண்டு போய் எலெக்ஷன் கமிஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க வீட்டில். அதை நீங்க கொண்டு போய் கொடுத்தாதான் உங்களுக்கு வரைவு வாக்காளர் பட்டியலில் ஓட்டு வரும். இப்போ இந்த பேப்பரை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா, இதில் இருக்கிறத உங்களால் ஒழுங்காக ஃபில்அப் பண்ண முடியல அப்படின்னா, உங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் 2002 இப்போ இருந்த உங்களோட உறவினர் உயிரோடு இல்லை, நீங்கள் டெத் சர்டிஃபிகேட் எடுக்கல அப்படின்னா இந்த ஃபார்ம் முறையாக ஃபில்அப் பண்ணப்படாதா கருதி இதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த ஃபார்மை நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்க முடியாது. இப்போ ஒருக்கா தப்பாக எழுதிடுறீங்க, 2 டைம் தப்பாக போயிடுது, உங்களுக்கு எழுத படிக்க தெரியல, உங்களுக்கு யாரும் ஹெல்ப் இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த ஃபார்ம் உங்களால் எழுத முடியல அப்படின்னா இந்த பேப்பர் நீங்கள் திருப்பி கொடுக்க முடியாது. அப்போ திருப்பி நீங்கள் ஜெராக்ஸும் எடுக்க முடியாது, அவங்களும் உங்களுக்கு தரமாட்டாங்க. ஸோ பொதுவாகவே தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிறது தான் இதனுடைய நோக்கமாக இருக்குதே ஒழிய, வாக்காளர் உரிமையுள்ள வாக்காளர்களை முறைப்படி சட்டத்திற்குட்பட்டு சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணமாக தெரியல.